சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் விழாவை ஒட்டி ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பாரம்பரிய முறைப்படி ரக்ஷா பந்தன் கயிறு கட்டி ஆரத்தி எடுத்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பங்கேற்பு. சேலம் மாவட்டம் ஓமலூரில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்கள் மக்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வாழ்த்தினார். அதிமுக ஆட்சியில் அனைத்து விவசாயிகளும் பாதுகாக்கப்பட்டனர். அதிமுக ஆட்சி அமைந்ததும் பணையேறும் தொழிலாளர்களுக்கு காப்பீடு மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. பகுதியிலே மரமேறும் தொழிலாளர்கள் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அவர்கள் மரம் ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அவர்களுக்கு தேவையான நிதி வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கின்ற விதமாக அவர்களுக்கு காப்பீடு திட்டத்தை கொண்டு வரப்போகிறோம். அதோடு அதற்கு பிரீமியத்தை அரசாங்கமே அதிமுக அரசாங்கமே அமைந்த பிறகு செலுத்தும். மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாத நிலையில் கடலில் கலப்பதை தடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி கடலில் போய் வீணாக கலந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த அரசு விவசாயம் மீது பாசமும் அக்கறையும் இருந்திருந்தால் இந்த திட்டத்தை ஒரே ஆண்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே கிட்டத்தட்ட 75% பணிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 100 ஏரி திட்டத்தில் எஞ்சியது 25% பணிகள் தான் நிலுவிலே இருந்தது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த 4 ஆண்டு காலமாக இந்த பணியில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி இந்த பணி நிறைவு பெறாத காரணத்தினால் பல ஏரிகள் இன்னும் வறண்டு கிடக்கின்றன. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும். மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அதிமுக தேர்தல் அறிக்கை இருக்கும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவாதம். தாண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறுகின்ற அளவிற்கு அற்புதமான தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஆட்சி அனைத்து தர மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து விமர்சனம் செய்த திருமாவளவன் அரசியலில் இருந்து காணாமல் போவார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. அதிமுக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என்றும் ஒரு சாதியை வைத்து அரசியல் செய்வது இயலாத காரியம் என்றும் பேட்டி. எங்க எம்ஜிஆர் பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியணும். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவரெல்லாம் இவர் விமர்சனம் செய்தா அரசியலில் காணாம போயிடுவார். கோவையில் எம்ஜிஆர் இளைஞரணியின் சமூக வலைதள பக்கத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி துவக்கி வைத்தார். எம்ஜிஆர் இளைஞரணியின் லோகோவையும் அறிமுகம் செய்து வைத்தார். ஆட்சிக்கு வந்து 4 வருடங்களுக்கு பிறகு துண்டு நோட்டீஸ் அடித்து மக்களை சந்திக்க வருவதாக திமுக நாடகம் போடுவதாக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி விமர்சனம். திமுக ஆட்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தாக்கு.
தமிழகத்தில் சொந்த நிலத்தில் மண் எடுத்தால் விவசாயிகளுக்கு அபராதம் விதிக்கும் ஸ்டாலின் அரசு கேரளாவிற்கு லோடு கணக்கில் கல் மண் கடத்துகிறார்கள். கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திமுக அரசு மீது கடும் தாக்கு. அங்க இருக்கிற மண்ணு மலையெல்லாம் உடைச்சிருக்கிற உனக்கு ஒரே சட்டம் தான். ஏழைகள் வீடு கட்டுக்கு மண் எடுத்தா நீ பணம் கொடுக்கணும். ஒரு லாரி வச்சு கஷ்டப்பட்டு ஓட்டுறவன் போய் மண்ணங்காது அவன் சொந்த இடத்துல எடுத்தாலும் நீ போய் நின்னுக்கிற. நீ போய் வட்டி கிடைக்கிற மாதிரி நின்று பணம் கேட்கிற. ஆகவே எந்த வேலையும் யாரும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, கேரளாவுக்கு தொடர்ந்து இன்னைக்கு திமுக காரன் மெயினா இன்னைக்கு மதுக்கரையில் பாத்தீங்கன்னா தாண்டி கல்லு மண்ணு கேரளாவுக்கு பூரா கடத்துறீங்க. போலீஸ் தடுக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. சொந்த இடத்துல மண் எடுத்தா போலீஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க, அதிகாரி வந்து பிடிச்சிக்குவாங்க. ஆனா கேரளாக்கு ஆயிரக்கணக்கான லோடு டெய்லி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வக்கில்லாத அரசாங்கம் திமுக. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் அமமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அதிமுகவை நோக்கி நகரும் தமிழகம். செங்கல்பட்டு மாவட்டம் வயலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணத்தின் நோக்கத்தை மக்களுக்கு விளக்கும் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி. முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மாநிலங்களவை MP தனபால் தலைமையில் அதிமுகவின் சாதனைகளை அடங்கிய பிரசுரங்கள் வழங்கல். விருதுநகர் மாவட்டம் விஜய கரிசல்குளம் கிராமத்தில் சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் பெண் ஒருவர் படுகாயம். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களால் உயிர் பலி ஏற்படுவதாக மக்கள் வேதனை. திமுகவின் தேர்தல் வாக்குறுதி தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி முன் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். வாழ்வாதார பிரச்சினைகளை கண்டுகொள்ளாத திறனற்ற அரசால் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தொகுதிகள் உட்பட மாநகர் முழுவதும் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு. பேச்சுவார்த்தையில் அவங்க இருக்கிற நிலப்பாடியில் அவங்க இருக்கிறாங்க, நம்மளுடைய நிலப்பாடியில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் வாக்குறுதியே கொடுக்கல, எங்கே அந்த ஆதாரம் கொடுன்னு கேட்குறாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஆதாரத்தை கேட்குறாங்க. உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்போது ஆதாரத்தை கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி. சென்னை மணலி அருகே மாத்தூர் பகுதியில் தெருவோர கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் சூறையாடிய கொடூரம். அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மேயர் பிரியா வந்ததால் தங்கள் கடைகளை அடித்து நொறுக்கியதாக வியாபாரிகள் வேதனை. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, மேயர் வந்தாங்க இன்னைக்கு, அதனால கடையெல்லாம் எடுத்து உள்ளே தள்ளி விட்டாங்க. உள்ளே தள்ளி விட்டு கடையெல்லாம் எடுத்து எல்லாமே உடஞ்சி போச்சு. உடஞ்சதுக்கே நாங்கள் மேயரை போய் கேட்டதுக்கு அவங்க எல்லா கடையும் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெடி பண்ணி கொடுப்பாங்களா எப்படின்னு தெரியல. எங்களுக்கு தகவல் கொடுக்காம தூக்கி வாரி போட்டாக்கா, எங்களுக்கு வேறு எந்த ஒரு இது இல்லை. அவங்க சொல்லியிருந்தா கூட அதை எடுத்து ஓரமாக வச்சுருப்போம், சொல்லாமே வாரி போட்டாங்க. மேயர் வந்தபடி தான் தெரியும், எங்களுக்கு தகவல் தெரியாது. இப்போ தான் சொல்கிறாங்க மேயர் வந்துருக்காங்க, இந்த நாய் முகாம் வந்துருக்காங்க. இப்போ வந்தபடி தான் தெரியும் மேயர் வராங்கன்னு சொல்லிட்டு. யாரு கேட்டாலும் எங்களுக்கு எந்த தகவல் தெரியாதுன்னு சொல்லிட்டு வாரி போட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு பேருந்தில் கூட்டம் அதிகம் என கூறி பாதி வழியில் இறக்கிவிட்டதால் அதிருப்தியடைந்த மாணவிகள் சாலையில் இறங்கி நூதன போராட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் மேலக்கரந்தை மாணவிகள் சாலையில் இறங்கி போராட வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூரில் நியாய விலைக்கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த கடலூர் திமுக MLAவை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். இப்போதுதான் நீங்கள் கோரிக்கை வைப்பீர்களா என ஆவேசமாக திமுக MLA ஐயப்பன் பேசியதால் சலசலப்பு.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் பாலியல் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமங்கலம் ஊராட்சியில் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை குறிவைத்து விற்பதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த 3170 போதை பாக்கெட்டுகள் பிடிபட்ட அவலம். விளம்பரத்தில் மட்டுமே திளைக்கும் ஸ்டாலினின் செயலற்ற தன்மையால் வீட்டில் வைத்து போதைப் பொருட்கள் விற்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை. தமிழகத்தில் 2021 முதல் 2023 வரை 24 ஆணவ கொலைகள் நடந்துள்ள நிலையில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கையை குறைத்து காட்ட வேறு குற்றங்களில் காவல்துறை வழக்கு பதிவு செய்வதாக குற்றச்சாட்டு. சாதி மற்றும் மத பாகுபாட்டால் நடைபெறும் கொலைகள், காவல் நிலையங்களில் நகைப்பறிப்பு, குடும்ப தகராறு, நிலத்தகராறு என உண்மைக்கு மாறான குற்றங்களில் பதிவு செய்து நாடகமாடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அருகே தண்டவாளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் கூலிப்படையை ஏவி கொலை செய்த பெண் 2 சிறுவர்கள் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணியில் அலட்சியம் காட்டி வருவதால் கூலிப்படையினர் சர்வசாதாரணமாக கொலை சம்பவங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை வடபழனியில் குடிபோதையில் அடாவடியில் ஈடுபட்ட மகனின் கழுத்தை அறுத்து கொலை செய்த தாய். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிபோதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதுடன் குடும்பத்தையும் நிர்கதியாக்கி விடுவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே முன்னாள் மனைவியை கொலை செய்து புதைத்த கணவன் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் வழுதூர் பகுதியில் திமுக நிர்வாகியின் வீடு உள்ளிட்ட 2 வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கோயில் திருவிழா தொடர்பாக திமுக நிர்வாகியின் வீட்டின் மீது 2வது முறையாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட நிலையில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் ஆளும் கட்சியினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து என பயமுறுத்தி விவசாயி வீட்டில் தோஷம் கழிப்பதாக நாடகமாடி 50,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட முயன்ற போலி ஜோதிடர் சிக்கினார். பொதுமக்களின் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளையர்களாக மாறி பணம் பறிக்கும் ஏமாற்று ஜோதிடர்களின் வஞ்சக முகம் அம்பலப்பட்டுள்ளதாக விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆன்லைன் விளையாட்டில் 50,000 பணத்தை இழந்த விரக்தியில் இளைஞர் தற்கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க நடவடிக்கை எடுக்காமல் தட்டி கழிப்பதாக குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் சோழவந்தான் அருகே மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் பெருகி வரும் சூதாட்டம். போலீஸ் மாமூல் வாங்கிக் கொண்டு கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்பட்ட ஆத்திரத்தில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த போதை ஆசாமியால் பரபரப்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள மது விற்பனையால் குற்ற சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை பணிக்கு குப்பை வண்டிகளை வழங்காததால் துணிகளை உலர வைத்து அரசு அதிகாரிகளை அவமானப்படுத்தும் அவலம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன், கரப்ஷனுக்காகவே திட்டங்கள் தீட்டப்படுவதால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக மக்கள் வேதனை.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்றாததால் சாகுபடி பணிகளுக்கு பாசன தண்ணீர் கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. முந்தைய அதிமுக ஆட்சியில் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து பணிகளை தொடராமல் விடிய அதிமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக விமர்சனம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை இல்லாததால் 10,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் கண்ணீர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பருவமழை காலத்தை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் பல மாத உழைப்பும் பல லட்சம் ரூபாயும் வீணாகி விட்டதாக குமுறல். இட வசதி இல்லாம ரொம்ப சிரமப்படுறோம் சார். எடுத்த நெல்லுலாம் என்ன ஏற்றிட்டு போகாம லோடு ஏற்றிட்டு போகாம எங்களுக்கு நெல் போடவே இல்லை. 10 நாள் அது வந்து நெல் நாங்கள் எடுத்துட்டு வந்தோங்க சார். நெல்லை காய வைக்கவும் குமிக்கவும் தான் இருக்கும். எங்களுக்கு தகுந்த இடம் இல்லாததுனால அறுவடை பண்ணாமையும் நிறைய நிலம் இருக்குன்னோம். எங்களுக்கு ஈரப்பதம் பார்க்காம எங்க நெல்லை கொஞ்சம் எடுக்கணும். இல்லைன்னா விவசாயம் நாங்கள் வாழவே முடியாதுங்க சார். இந்த மாதிரிலாம் மழை எங்களுக்கு எடுத்ததுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எல்லாமே இங்க பாருங்க எவ்வளவு மக்கள் இதால பாதிக்கப்பட்டு எவ்வளவு பேர் இருக்கும் பாருங்க. எங்க நெல்லை வந்து ஈரப்பதம் பார்க்காம நாளைக்கு எடுத்துக்கணும். இன்னும் நாள் கடந்தா நெல் எல்லாம் முளைச்சிடும். எங்களால எதுவுமே பண்ண முடியாது. விவசாயம் ரொம்ப பாதிக்கும். எங்களுக்கு தகுந்த காலம் வந்து சமமான ஒப்புரவான காலம் வேணும். நிறைய இட வசதி உள்ள இடத்துல எங்களுக்கு டிஎன்சி கொடுக்கணும். நான் வந்து நெல் போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அறுத்து கொண்டு வந்த அந்த டிபிசிக்கு இன்னைய வரலையும் அந்த நெல் போடல. இன்னைக்கு மழை பெஞ்சு ஃபுல்லா நெல்லெல்லாம் நனைஞ்சு போச்சு. ஈரப்பதம் பார்க்காம தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தை வந்து நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நாங்க இதெல்லாம் இப்ப காய வைக்கணும்னாக்க ஒருத்தவங்களும் ஒரு 4 ஏக்கருக்காரங்க 5 ஏக்கருக்காரங்க இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் வச்சாதான் இதை நாங்க வந்து காய வைக்கலாம். அதுக்கு நாங்க 4,000 5,000 செலவு பண்ணணும். அதனால வந்து இடமும் இல்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சித்தூர் கேட்டில் திமுக எம்பி தொகுதி நிதியில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையின் கான்கிரீட் பூச்சி 2வது முறையாக பெயர்ந்து விழுந்த அவலம். விடிய அதிமுக ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனுக்காகவே திட்டங்கள் தீட்டுவதால் உயிர் பயத்திலேயே மக்கள் நடமாட வேண்டிய துயரம் நிலவுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை கட்டுப்படுத்த கோரிய வழக்கில் ஆகஸ்ட் 12 தலைமை கால்நடை அதிகாரி நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து திட்டத்தை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் கோரியிருந்ததால் அவகாசம் வழங்கி வழக்கு ஒத்திவைப்பு. ஸ்டாலின் அரசின் உள்ளாட்சி துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் இடையே நடக்கும் முட்டல் மோதலால் பரிதவிக்கும் சென்னை மக்கள். 9 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை புறக்கணிக்கும் நிலையில் துறைகளுக்கு இடையே கமிஷன் தகராறால் நாற்றம் எடுக்கும் சென்னை மாநகராட்சி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் உறவினர்கள் சாலை மறியல். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள 25,000த்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விவசாயத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு தங்களை ஸ்டாலின் அரசு கொண்டு சென்றுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கோவை அருகே தனியார் காப்பக வார்டன் சிறுவனை துன்புறுத்திய வீடியோ 8 மாதத்திற்கு பிறகு வெளியான நிலையில் தாமதமாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை குற்றவாளியை பிடிக்க முடியாமல் திணறல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தனியார் நடத்தும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களை பராமரிக்கும் காப்பகத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறி. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பேருந்து நிறுத்தங்களில் நிற்காமல் சென்றது தொடர்பாக ஸ்டாலின் அரசின் பேருந்தை வழிமறித்து ஆட்டோ ஓட்டுநர் கேள்வி எழுப்பிய நிலையில் அலட்சியத்துடன் பதிலளித்த ஓட்டுநர்.
விடியல் பேருந்து என கூவி வரும் ஸ்டாலின் அரசின் அறிவிப்பு வெறும் விளம்பரம் மட்டுமே என பொதுமக்கள் கண்டனம். வண்டி காலியாக்குதா இல்லையா? வண்டி காலியா தான் இருக்குது. கவர்மெண்ட் சம்பளம் தானே வாங்குற. சம்பளம் ஏன் நிக்காது வர? இடம் இல்லாத இல்லையா? எங்க அப்ப நீ டோர் போட்டு போக வேண்டியது தானே? ஏன் போடல? தமிழ்நாட்டின் மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழிச்சாலை திட்டத்திற்கு 2157 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒப்புதல். திட்டம் நிறைவேற்றப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் குறையும் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பொருளாதார மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு தடையற்ற இணைப்பு கிடைக்கும் என தகவல். ஆவினுக்கு பால் வழங்கும் 3,80,000 உற்பத்தியாளர்களுக்கு 90 நாட்களுக்கு மேல் பணம் வழங்காமல் 130 கோடி ரூபாய் நிலுவை வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு. தனியார் பால் நிறுவனங்கள் உடனுக்குடன் பணம் வழங்கும் நிலையில் மாதக்கணக்கில் பணம் தராமல் ஆவின் நிறுவனம் இழுத்தடிப்பதால் விடியா திமுக அரசுக்கு பால் உற்பத்தியாளர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் எனவும் எச்சரிக்கை. கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை, பாடத்திட்டம், தேர்வு முடிவுகள், பட்டமளிப்பு என அனைத்தையும் சமசீராக்கும் திட்டம் தன்னாட்சி கல்லூரிகளின் எதிர்ப்பால் நிறுத்தி வைப்பு என தகவல். தேர்தல் நெருங்குவதால் விளம்பரங்களில் ஸ்டாலின் ஆட்சி மூழ்கியுள்ளதால் உயர்கல்வி மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் முருகன்குடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய கட்டாய வசூல் நடப்பதாக குற்றச்சாட்டு. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே யானை தாக்கி உயிரிழந்த இளைஞரின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்ய 4 கிலோமீட்டர் தூரம் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற அவலம். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே செக்கான் ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சூழ்ந்ததால் நோயாளிகள், பொதுமக்கள் அவதி. முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற மராமத்து பணிகளை தொடர்ந்து நீர்நிலைகளை ஆழப்படுத்தியிருந்தால் தண்ணீர் வீணாகுவதை தடுத்திருக்க முடியும் என விமர்சனம்.